Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கவள்ளி ஒன்றியத்தில் காவிரி உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட வைரவன் ஏரியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் பார்வையிட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் தகவல்களை கூறுங்க. வணக்கம் ஆகாஷ். சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையானது தமிழக காவிரி டெல்டா பாசனத்திற்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் சேலம் மாவட்டத்தில் மட்டும் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் அதனை மாற்றி அமைத்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். எப்படி என்றால், கடந்த அதிமுக ஆட்சியின் போது மேட்டூர் அணை ஒவ்வொரு முறையும் நிரம்பும் போது அதிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து சேலம் மாவட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மேட்டூர் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின் போது அதற்காக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருப்பாளி கிராமம் மேட்டுப்பட்டி ஏரியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு அப்போதே இந்த திட்டத்தில் ஒரு பகுதியை அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டு இருந்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் திமுக அரசு வேறு வழியின்றி இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் செயல்படுத்தி வந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது இந்த 100 ஏரி நிரப்பும் திட்டத்தில் 59 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் கொண்டு செல்லப்பட்ட காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியை தான் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். நங்கவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய சோரகை ஊராட்சியில் உள்ள வைரவன் ஏரியை தான் தற்போது பொதுச் செயலாளர் அவர்கள் பார்வையிட்டு இந்த ஏரி 100 ஏரி நிரப்பும் திட்டத்திற்கு தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 10 நாட்கள் முன்பு தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்த தண்ணீரை வரவேற்கும் விதமாக, ஏன்னா இந்த தண்ணீர் காவிரி நீர் நேரடியாக மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்று திட்டத்தின் மூலம் குழாய் வழியாக கொண்டு வந்து இந்த ஏரிக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இது காவிரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீர் என்பதால் காவிரியை வரவேற்று மலர் தூவி வரவேற்று இருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இந்த வைரவன் ஏரி 13.46 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த ஏரிக்கு தண்ணீர் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் ஆகிறது என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏரி தண்ணீர் நிரம்பி 60 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நிரம்பி இருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏரி நிரம்பி இருக்கிறது. அதன் பிறகு இந்த ஏரி வறண்டே தான் காட்சியளிக்கிறது. எப்போதான் பெய்தால் மட்டுமே இந்த ஏரி சற்று ஈரமாகும். அந்த அளவுக்கு தான் தண்ணீர் இந்த ஏரியில் இருந்து. இந்த ஏரியை தண்ணீர் நிரப்பி இந்த பகுதியில் விவசாயத்தை செழிப்படைய செய்வதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த 100 ஏரி நிரப்பும் திட்டம் தான் இன்றைய தினம் இந்த பகுதி மக்களை மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைரவன் ஏரியை பார்வையிட வந்தபோது இங்குள்ள விவசாயிகள் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்தவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்து வாத்திப்பட்டி ஏரியை பொதுச் செயலாளர் அவர்கள் சென்று பார்வையிட உள்ளார். இந்த நீரேடு திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நங்கவள்ளி ஏரிக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அந்த ஏரியிலிருந்து தான் குழாய் மூலம் வாத்திப்பட்டி ஏரிக்கும், வாத்திப்பட்டி ஏரி நிறைந்த பிறகு தற்போது வைரவன் ஏரிக்கும் தண்ணீர் வந்திருக்கிறது. வைரவன் ஏரியும் நிரம்பியுள்ளதால் இதுக்கு அடுத்துள்ள அரியாம்பட்டி சின்ன ஏரியும் நீர்வரத்து பெற்றுள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பகுதி முழுவதும் இனிவரும் காலங்களில் செழிப்படைந்து விவசாயிகள் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துள்ளார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்று அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.